Hello friends, welcome to Geethu's Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனலோட 50வது வீடியோ. ஸோ அதுக்காக பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இனிமேல் கடையில் வாங்கவே மாட்டீங்க. வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அதை அதுக்கு மைதா ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 150 கிராம் இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் மைதா எடுத்து போட்டுட்டு, அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் குக்கிங் சோடா உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் போல் பட்டர் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். வெண்ணெயும் தயிரும் சேர்த்திட்டிங்கன்னா நம்ம பாதுஷா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வெண்ணெயும் தயிர் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை ரொம்ப சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக 3/4 கப் சர்க்கரை, எந்த கப்பில் அளந்தீங்களோ மாவு 1 கப்புக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா 1 கப் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கணும். இப்போது ஏலக்காய், அடுத்தது கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அதான் ஒரு கம்பி பதம். இப்போ பாகு கெட்டியாகாமல் இருக்க கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி பாகு கெட்டியாயிரும். ஸோ நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் பாகு. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது உங்கள் விரல் வச்சு இது மாதிரி நடுவில் ஒரு ஓட்டம் மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையும் அது மாதிரி உருட்டி செஞ்சு வச்சுக்கலாம். மாவு இது மாதிரி சின்னதாகவே போடுங்க, ஏன்னா எண்ணெயில் பொரிக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். இப்போ எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாது. ஸோ சிம்மில் வச்சு பொறுமையாக இதை வேக விடுங்க. நீங்கள் எப்பயும் உருண்டை பிடிக்கும்போது சின்ன உருண்டையாக பிடிச்சி ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம சின்னதாக தான் போட்டோம், இப்போ நல்லா சைஸ்லாம் பெருசாகிடுச்சு. நீங்கள் பொரிக்கும்போது ஆயில் சூடாகவே இருக்கக்கூடாது, லைட் சூடாக தான் இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்து வச்சுட்டு பாகில் சேர்த்திக்கலாம்.
நீங்கள் பாகு சேர்த்தும்போது பாகு லைட்டாக சூடாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதுஷாவை சேர்த்திக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் சுகர் சிரப்லாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி இது மாதிரி சிரப் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விடுங்க. அவ்வளோதான். இப்போது நடுவில் கார்னிஷ்காக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு ஏதாவது கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்தா வச்சுக்கலாம், இல்லாட்டி நான் கேஷ்யூ அப்புறம் ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.